தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஒரு கனவு உண்டு. திராவிட முன்னேற்ற கழக மக்களுக்கு எதிரான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கனவு. என்பது ஒரு வளர்ச்சி பெற்ற மாவட்டம், அதிலும் குறிப்பாக நகர பகுதிகளில் கூட இத்தனை ஆயிரம் மக்கள் இத்தனை பிரச்சனைகளோடு வருகிறார்கள் என்றால் இந்த திராவிட மாடல் திமுக அரசு என்பது முழுவதுமாக தோல்வியடைந்த மாடல் என்பது நிரூபணமாகிறது. அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக போதைப் பொருளினுடைய பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இங்கு எங்களிடம் வந்து சொல்கிறார்கள், எப்போது இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் மாநிலத்தினுடைய திராவிட மாடல் முதல்வர் அவர் இன்னொரு கனவில் இருக்கிறார். அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது, திரும்பவும் நாம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு. அதனாலதான் மக்கள் கிட்ட உங்கள் கனவு என்னன்னு கேட்கிறார். நாங்கள் சொல்கிறோம், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கு ஒரு கனவு உண்டு, தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஒரு கனவு உண்டு. திராவிட முன்னேற்ற கழக மக்களுக்கு எதிரான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கனவு. இந்த கனவினை நிச்சயமாக 26 தேர்தலில் மக்கள் நிறைவேற்றுவார்கள்.